பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் திரு விஜய் அவர்களுக்கு வெளிச்சம் பத்திரிகை சார்பாகவும் அரசு டிவி சார்பாகவும் ஆல் இந்தியா அட்வொகேட் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் சார்பாகவும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மட்டும் தெரிவிப்பதோடு உடன் உங்களுடைய அரசியல் பயணம், இன்றைய சூழ்நிலையில் உங்களுடைய அரசியல் பயணம் சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. அதாவது யாரும் எதிர்பார்க்காத ஒரு பயணமாக இது இருக்கிறது. விஜயும் சொல்லுவார், ஆனால் வரமாட்டார். அதாவது எப்படி ரஜினிகாந்த் வந்து நான் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லி இது நாள் வரை வரவில்லையோ, அதே போன்றுதான் விஜயம் இருப்பார் என்று நிறைய கட்சி தலைவர்கள் பேசினார்கள். அதெல்லாம் அவர் வரமாட்டாரு, அரசியல்லாம் செய்ய மாட்டாரு, வெறும் வாய் வார்த்தை தான் அப்படின்னு சொல்றவங்க மத்தியில ஒரு சிறப்பான தலைவராக, ஒரு சிறந்த தலைவராக விஜய் அவர்கள் இன்று தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய அரசியல் பயணத்தில் அவர் மக்களுக்கு என்ன செய்கிறார், எந்த விதத்தில் அவர் உதவியாக இருக்கிறார் மக்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு, அது நன்கு படித்த குழந்தைகளுக்கு கல்வி விருது என்ற பெயரில் ஒரு சிறப்பான திட்டத்தை ஏற்படுத்தி தொடர்ந்து அவர் +2 பசங்க, 10th பசங்க, +1 பசங்க, அதிக மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கல்வி ஊக்கத்தொகை வழங்கி கொண்டு வருகிறார். அது மட்டும் அல்லாமல் அவருடைய தொண்டர்களை யாருக்கு எந்த உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவி செய்யும்படியும் கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய தொண்டர்களும் சிறப்பாக, இளைஞர்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். நிறைய விஷயங்களை கையில் எடுத்து, ஆர்ப்பாட்டங்களா இருக்கட்டும், பொதுவான விஷயத்தை கையில் எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்ற அடையாளத்துடன் சிறந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அருமை சகோதரர் விஜய் அவர்கள். உங்களுடைய பிறந்த நாளில் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளாக நான் சிலவற்றை சொல்கிறேன். அதாவது தேர்தல் அறிக்கையில் நாம் இந்த வாக்குறுதியை நிச்சயமாக மக்களிடத்தில் கொடுக்க வேண்டும். அது உங்களுடைய பிறந்தநாள் பரிசாகவும் மக்களுக்காக இருக்க வேண்டும். அதற்காக சில முக்கிய தகவல்களை நான் சொல்கிறேன். அந்த தகவல்களை நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏனென்றால் நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம்? அரசியல் என்றாலே மக்களுக்காகத்தான். மக்கள் நலனுக்காக நாம் என்ன பண்ண போகிறோம்? மக்கள் மத்தியில் நாம் என்ன வாக்குறுதியை கொடுக்க போகிறோம்? ஏன்னா காலந்தொட்டு அது அரசியல் தலைவர் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்குறுதி கொடுத்து கொண்டேதான் இருப்பார்கள். சிலவற்றை நிறைவேற்றுவார்கள், சிலவற்றை நிறைவேற்றாமல் போவார்கள். அது போன்று அல்லாமல் நாம் என்ன வாக்குறுதி கொடுக்கிறோமோ, நீங்க நிறைய எல்லாம் கொடுக்க வேணாம். நீங்க 1000 வாக்குறுதி, 500 வாக்குறுதி எல்லாம் கொடுக்க வேணாம். நீங்கள் மக்களுக்கு சரியான முறையில் ஒரு 10 முக்கியமான திட்டங்கள், அடிப்படை தேவைகளை நீங்கள் செய்து கொடுத்தாலே தமிழக மக்கள் எழுச்சி பெறுவார்கள். தமிழக மக்கள் உண்மையாகவே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் உங்களுக்கு இந்த அறிவுரை சொல்கிறேன். முதலாவதாக நம்பர் 1 என்ன பண்ணனா, இந்த மது இன்றைய சூழ்நிலையில் இன்று தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு, கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள், இதற்கெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருப்பது பார்த்தீங்கன்னா இந்த மது. இந்த மதுவை நான் ஒழிக்கிறேன், இந்த மதுவால் இந்த நாடு சீர்கெட்டு போகிறது, இந்த மதுவால் தமிழ்நாடு சீர்கெட்டு போகிறது, இந்த மதுவால் இளைஞர் சமுதாயம் சீர்கெட்டு போகிறது, இந்த மதுவால் மாணவர் சமுதாயம் சீர்கெட்டு போகிறது, இந்த மதுவால் எத்தனை பெண்களோட தாலிகள் அறுகிறது, லட்சக்கணக்கான பெண்களுடைய தாலிகள் அறுகிறது. இந்த மதுவால் மோசமான விபத்துகள் ஏற்படுகிறது, முக்கியமாக விபத்துகள் அதிகமாக நேரிடுகிறது. ஆகவே நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மதுவை ஒழிப்பேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை நீங்கள் மக்கள் மத்தியில் கொடுக்க வேண்டும். இது முதலாவது. ஏனால் இந்த மதுவை ஒழித்தாலே நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும். நீங்கள் காவல்துறை அதிகாரிகளை கேட்டு பாருங்கள், வெளிப்படையாக அவர்கள் சொல்லாவிட்டாலும் அவர்களுக்கு உண்மை தெரியும். இந்த சமுதாய சீர்கெட்டுக்கு யார் காரணம் என்று உண்மைகள் தெரியும். இந்த மதுவால் இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போய்கொண்டே இருக்கிறது என்பது காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். ஏனால் நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த மதுதான் காரணமாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6000 மதுக்கடைகள் உள்ளது. அந்தந்த மதுக்கடைகள்ல பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடப்பாங்க, அங்கே வாந்தி எடுப்பார்கள், அங்கே எச்சில் துப்புவார்கள். இது எவ்வளவு பெரிய நோய்கள் உண்டாவதற்கு காரணமாக இருக்கிறது.
எத்தனை பெண்கள் இதனால் தாலி அறுக்கப்படுகிறார்கள், எத்தனை குடும்பங்கள் இதனால் சீர்கெட்டு போகிறது. இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த மதுவை நான் ஆட்சிக்கு வந்தால் ஒழிப்பேன் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுங்கள். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். செகண்ட் திங் பாத்தீங்கன்னா, விவசாயிகள் நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் தமிழக மக்களை மட்டுமல்ல, நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நாமெல்லாம் வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யார்? விவசாயிகள். அந்த விவசாயிகள் எந்த கஷ்டமும் இல்லாமல் இந்த நாட்டில் வாழ வேண்டும். விவசாயிகளுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யாதீர்கள், விவசாயியுடைய நிலத்தை எடுக்காதீர்கள், விவசாய நிலங்களை எடுத்து கார்ப்பரேட் கம்பெனிகளை உருவாக்காதீர்கள், விவசாயிகளின் நிலத்தை எடுத்து சாலைகள் அமைக்காதீர்கள். விவசாயம் தான் நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டு. விவசாயம் இல்லை என்றால் இந்த நாட்டில் ஒரு மனிதன் 2 நாள் 3 நாள் கூட வாழ முடியாது. நாம் எல்லாரும் செத்துதான் மடிய வேண்டும். இந்த நாட்டில் விவசாயிகளின் குரல், அவருடைய வாழ்வாதாரம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். விவசாயிகளை அழிக்க நினைக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் நாம் கடவுளை நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளை துரத்தி விடுவதற்கு சமானம். ஏனென்றால் நாம் எப்படி கடவுளை வழிபடுகிறோமோ அதேதான் விவசாயிகளும். நாம் வாழ்வதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். நம்முடைய பசியை போக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த விவசாயம் நன்கு வளர வேண்டும். விவசாய தொழில்கள் தமிழ்நாட்டில் பெருக்க வேண்டும். ஏன்னா விவசாய இடத்துல எடுத்து பிளாட் போட்டு வித்துறானுங்க. அதுக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் குரூப் இருக்கு. விவசாய நிலங்களை, விவசாயத்தை அழித்துக் கொண்டே வருகிறார்கள். அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். விவசாயிகள் வாழ்ந்தால்தான் நாம் வாழ முடியும். பணத்தை கட்டுக்கட்டாக வைத்துக் கொண்டு நம்ம சாப்பிட்டு வாழ முடியாது. நகைகளை அப்படியே அள்ளி வைத்துக் கொண்டு நாம் உண்ண முடியாது. ஏனென்றால் இது எல்லாமே மாயை. விவசாயம் மட்டும்தான் உண்மையானது. அந்த விவசாயத்தை காப்பாற்றுங்கள். மூன்றாவதாக துப்புரவு பணியாளர்கள். நாம் இந்த நாட்டில் தூய்மையாக நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறோம் என்றால் அதற்கு தூய்மை பணியாளர்கள் தான் ஒரு முக்கிய காரணம். நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், நம்மை சுற்றியுள்ள பகுதிகள் சுத்தமாக இருக்க வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு முக்கிய காரணமே துப்புரவு பணியாளர்கள். இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு இன்று ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் இந்த அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிறது என்றால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது 2 மடங்காக மாத்துங்கள். எங்களுடைய ஆட்சியில் துப்புரவு பணியாளர்களுக்கு இங்க இப்போ 10,000 ரூபாய் இருந்தால் 20,000 ரூபாய் கொடுப்பேன். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு துப்புரவு பணியாளர்களும் நம்மை காக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார்கள். ஆகையால் துப்புரவு பணியாளர்களை போற்றுங்கள். அவர்களுக்கென்று நிறைய திட்டங்களை செயல்படுத்துங்கள். நன்றாக இருக்கும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் கேட்கிறது ஒன்னே ஒன்றுதான். பல திட்டங்களை, பல ஆயிரக்கணக்கான கோடிகளை நிறைய திட்டத்துக்கு நீங்க போடுறீங்க. இந்த அரசாங்கத்தினுடைய பள்ளிகளுக்காகவும் கல்லூரிகளுக்காகவும் நீங்கள் 1000 கோடி திட்டங்கள் போடுங்கள். ஒரு பிரைவேட் ஒருத்தர் நடத்துறாரு, ஒரு பிரைவேட் ஸ்கூல் நடத்துறாரு, ஒரு பிரைவேட் காலேஜ் நடத்துறாங்கன்னா அவங்களுடைய காலேஜும் பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கிறது? ஒரு பிரம்மாண்டமாக இல்லை. அங்கே அடிப்படை தேவைகள் எல்லாமே இருக்கிறது. ஏன் ஒரு அரசு பள்ளியால் அரசாங்கம் ஒரு நல்ல கட்டிடங்களை கட்டி கொடுப்பதில்லை? தனியாருக்கு நிகராக நம்முடைய அரசு பள்ளிகள் ஏன் இல்லை? இதுதான் என்னுடைய கேள்வி. உட்கட்டமைப்பு, அந்த பில்டிங் நல்லா இருக்கணும். இனி வரும் காலங்களில் பாத்தீங்கன்னா இது அரசு பள்ளியா அப்படின்னா தனியார் பள்ளியா, அந்த அளவுக்கு கேட்கக்கூடிய ஒரு உட்கட்டமைப்பை மாற்றி அமைங்கள். குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை நம்ம சாப்பாடு போடுறோம், அது மட்டுமே போதாது. சத்துணவு திட்டத்தை கொடுக்கிறோம். ஏங்க சத்துணவு திட்டத்தை கொடுக்கறதுனால ஒரு குழந்தையோட வளர்ச்சி எப்படிங்கிறது பண்ண முடியும்? நல்ல கல்வியை கொடுங்கள், நல்ல உட்கட்டமைப்பை கொடுங்கள். ஒரு பள்ளினா ஒரு 500 பேர் படிக்கிறாங்களா, அங்க கழிப்பறை வசதிகளை நிறைய சேர்த்து கொடுங்க. அங்க கிரவுண்ட் இருக்கணும். இப்போ ஒரு தனியார் பள்ளிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்கும், அதே போல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அந்த தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகள் வரவிடும். பார்க்க போனால் அரசு பள்ளிகள் நிகராக தான் தனியார் பள்ளிகள் வரணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் அப்படியே அந்த காலத்தின் தொடக்கத்துல இருந்தே அப்படியேதான் இருக்கு. அரசாங்க பள்ளிகளா இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு. மருத்துவமனைகள், ஏன்னா இதெல்லாம் அடிப்படை தேவைகள். அரசு மருத்துவமனைகள் ஆங்காங்கே எப்படி இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கோ அதே போல அரசு மருத்துவமனை அங்கங்கே நல்லா உருவாக்குங்கள். எல்லாம் ஒரு நோயாளி
ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா அங்க எல்லாம் வசதிகள் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு இடத்துல வெறும் நம்ம ஜெயிச்சு ராஜீவ்காந்தி மருத்துவமனையும் ஸ்டான்லி மருத்துவமனையும் ஓமந்தூரார் மருத்துவமனையும் இப்படிதான் நம்ம வந்து இது பண்ணி ஒரு சர்க்கிள்ல வச்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மாறி நிறைய இடத்துல ஆங்காங்கே சில பகுதிகளில் முக்கியமான ஒரு எமர்ஜென்சி மருத்துவமனைகளை உருவாக்குங்கள், நல்ல மருத்துவர்களை போடுங்கள், அங்கேயே ஸ்கேன் எடுக்கக்கூடிய வசதிகள் எல்லாத்தையுமே அங்கேயே செய்து வையுங்கள். ஒரு அரசாங்கம் நினைத்தால் இதெல்லாம் முடியாதான்? ஏன்னா இது போன்று அரசாங்கம் செயல்படுத்தாமல் இருப்பதால் தான் நிறைய தனியார் மருத்துவமனைகள் உருவாகிறது. தனியார் மருத்துவமனைகள் உருவாகுதால் யாருக்கு என்ன பலன்? அந்த மருத்துவமனைக்கு தான் பலன். மக்கள் அவதிப்படுவார்கள். ஒரு ஒரு விஷயத்துக்காக நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு அரசு மருத்துவமனை சேர்ந்தா ஒரு 1000 ரூபாய் நம்ம முடிஞ்சிடும். அதே ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டாங்கன்னா லட்சக்கணக்கில் நம்ம அழிய வேண்டியது இருக்கும். பணம் இருக்கிறவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், பணம் இல்லாதவர்கள் அரசு மருத்துவமனைக்கு தான் போவார்கள். அப்ப அந்த அரசு மருத்துவமனைகளை ஒரு தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகராக மாற்றி அமையுங்கள். அப்படி நீங்கள் வாக்குறுதியை கொடுத்துக் கொண்டிருந்தால் இன்று சட்டம் ஒழுங்கு மட்டும் அல்ல, மக்களுக்கு தேவையான அடிப்படைகள் அத்தனையுமே வந்து நிவர்த்தி செய்யப்படும். அதே போல் சாலைகள் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே குண்டு குழியமாக இருக்கு, நிறைய விபத்துகள் ஏற்படுகிறது. இதனால் உயிர் சேதங்கள் போய்கொண்டுதான் இருக்கிறது. இப்ப மழை எல்லா இடத்துலயும் பாருங்க, ஒரு பக்கம் மெட்ரோ, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மழைநீர் வடிகால் திட்டம், ஏதோ ஒரு சைடு ஒரு ரோடு ஃபுல்லா ரோடு போடுறாங்க, ரோடு பலன் ஓடுறாங்க, போடுறாங்க பலன் ஓடுறாங்க. இது அப்படியே சேதமாயி குண்டும் குழியமா தான் நடக்குது. நீங்கள் வடசென்னை பகுதி எங்க போய் பாருங்க, பர்டிகுலரா நான் வடசென்னை பகுதி ஃபுல்லாவே சொல்றேன், எங்க போய் பாருங்க, ஒரு ரோடாச்சும் சரியா இருக்கா? ஹைவேஸும் அப்படிதான் இருக்கு, உள்ள இருக்க ரோடுங்க அப்படிதான் இருக்கு. எல்லாமே வந்து ரொம்ப மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. சாலைகள் எதுவுமே சரியில்லை. நான் நிறைய பதிவுகள் தொடர்ந்து போட்டிருக்கிறேன். சாலைகள் சரியில்லை, சாலைகளால் விபத்துகள் ஏற்படுகிறது, அதிகாரிகள் அஜாக்கிரதையாக செயல்படுகிறார்கள். நீங்க ஒரு ரவுண்டு போய் பாருங்க, வடசென்னை முழுக்க ஒரு ரவுண்டு போய் பாருங்க. ஏதாவது அரசு அதிகாரிகளை சொல்லணும், நம்ம அரசு அதிகாரிகள் தயவு செய்து நம்ப வேண்டாம். முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ நீங்க நேரடியாக ஒரு பார்வை ஒரு ரவுண்ட் அடிச்சாலே போதும், உங்களுக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியும். ஏன்னா நீங்க வரும்போது தான் அந்த ரோடே போடுவாங்க, பார்த்தாலே தெரிஞ்சிடும் புதுசா போட்டுன்னு சொல்லிட்டு. இல்லைன்னு சொன்னீங்கன்னா குண்டும் குழியமாக மக்கள் வாகன ஓட்டிகள் எந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறார்கள் என்பது அந்த வாகன ஓட்டிகளுக்கு தான் தெரியும். ஏன்னா இதெல்லாம் ஒரு சமுதாய பிரச்சனை, இதெல்லாம் மக்கள் பிரச்சனை. இதற்கெல்லாம் போக்குவரத்து காவல்துறையே ஒரு 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 முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிகாரிகள் சொல்லலாம். ஏங்க இதனாலதான் விபத்து வருது, சாலைகள் சரியில்லை, விபத்துகள் ஏற்படும் சொல்லிட்டு போக்குவரத்து காவல்துறை சொல்லலாம். நாம வெறும் வந்து ஃபைன் வாங்குறதுலயும் ஹெல்மெட் போடலையா ஃபைன், இந்த மாதிரி தான் நம்ம வந்து போக்குவரத்து காவல்துறை வந்து அதை பிடிச்சிட்டு இருக்காங்க. குடியே நீங்க தான் விற்கிறீங்க, டாஸ்மாக் திறந்து மதுவை நீங்க தான் விற்கிறீங்க, மது குடிச்சிட்டு வந்தா உடனே பிடிச்சி அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஃபைன். இப்படிதான் வந்து அதாவது மக்கள் கிட்ட இருந்து எப்படி பணத்தை புடுங்கலாம், இப்படிதான் போயிட்டு கொண்டு இருக்கிறது. அதாவது நீங்க ஒரு யோசிச்சு பார்க்கணும், மக்கள் எல்லாருமே வந்து பெரிய அப்படியே லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு இல்லை, கஷ்டப்பட்டு கொடுக்கிறதா மக்கள், கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். ஒரு பக்கம் நீங்க சாராய கடையை திறந்து வச்சு குடிக்க சொல்றீங்க, இன்னொரு பக்கம் குடிச்சிட்டு வந்தா வாகனத்தை பறிமுதல் செய்யறீங்க, 10,000 ரூபாய் ஃபைன் போடுறீங்க. இதுதான் போய்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மாறணும். அதுக்கு தான் நான் சொல்றேன், அந்த மதுவை ஒழித்தாலே வந்து இந்த பிரச்சனை வராது. போதையில் வாகனத்தை ஓட்டினார் 10,000 ரூபாய் ஃபைன், இது போன்ற ஒரு பிரச்சனையே இல்லையே. நீ போதையில இல்லையே, அந்த போதை மது இருந்தால் தானே நீ போதை ஆகும், மது இல்லைன்னா போதை ஆக மாட்டிய, அப்ப அந்த சட்டமே தேவையில்லையா? சோ சாலைகளை சரியான முறையில் கண்காணித்து சாலைகளை சீரமையுங்கள். ஏன்னா மழை காலத்துல பாத்தீங்கன்னா எது சாலை எது பள்ளம் எதுவுமே தெரியாது, எது மேடு பள்ளனே தெரியாது. சைக்கிள்ல போறவங்களும் விடுவாங்க, பைக்ல போறவங்களும் விடுவாங்க, கார் ஆட்டோல நிறைய கவுந்து இருக்கு. இது போன்ற விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். அது போல பாத்தீங்கன்னா இந்த மின்சாரம் ரொம்ப முக்கியமானது. மின்சார உயர்கள் ஓவர் ஹெட்ல போகுது. நிறைய இடத்துல வடசென்னை பகுதி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லாம் ஓவர் ஹெட் தான் போகும். சோ அந்த மின்சார கம்பிகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா? நிறைய இடத்துல பழுதாகி இருக்கிறது. எந்த நேரத்தில் வேணாலும் அந்த கம்பி அருந்து விடும். அந்த கம்பி அருந்து விழுந்தால் யாராவது அந்த பக்கத்துல போனாங்கன்னா என்ன ஆவாங்க? ஷாக் அடிச்சு சாவாங்க. எல்லாருமே மனித உயிர்களாக இருக்கட்டும், மாடுகளாக இருக்கட்டும், நாய்களாக இருக்கட்டும், எல்லாமே உயிர்கள் தான். அது போன்ற மழை காலத்துல தண்ணி தேங்கி நின்று அது போல கம்பிகள் அறந்து விட்டா என்ன ஆகும்? மரக்கிளைகள், இந்த கார்பரேஷனும் இபிஎம் சேர்ந்து இந்த மரக்கிளைகள் எந்தெந்த கம்பி மேல படிச்சிருக்கு அதெல்லாம் அந்த கிளைகள் எல்லாம் வெட்டி எடுங்க. அந்த கிளைகள் படிந்திருக்கக்கூடிய கிளைகள் வெட்டி எடுங்க. காத்து அடிக்கும் பொழுது அந்த கிளைகள் ஒன்றோடு சேர்ந்து அந்த கம்பியோடு சேர்ந்து காத்து அப்படியே அடிச்சுன்னா 2 கம்பி ஒராசினாலே அந்த கம்பி அறந்து விடும், உயிர் சேதங்கள் ஏற்படும். உயிர் சேதங்களை தடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுங்கள். இது போன்ற விஷயத்தை விஜய் அவர்கள் கடைபிடித்து நடவடிக்கை எடுத்தால் மக்கள் உங்களை போற்றுவார்கள். நீங்கள் தைரியமாக வாக்குறுதி கொடுக்கலாம். ஏனால் நான் ஏன் என்று சொல்கிறேன் என்றால் மக்களுக்காக அரசியல் வந்துட்டீங்க. நீங்க சினிமால இருந்தா பல கோடி சம்பாதிக்கலாம், ஆனால் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க மக்களுக்காக அரசியல் வரீங்க. அப்ப மக்களுக்காக தேவைப்படுகிற நல்ல திட்டங்களை செயல்பாடுகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தால்
நன்றாக இருக்கும். உங்களுடைய அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை இது போன்று இருந்தால் மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள். இது உங்களுடைய பிறந்த நாளில் நீங்கள் மக்களுக்காக பரிசாக இது போன்ற விஷயத்தை நீங்கள் பேசினால் உங்களுடைய வளர்ச்சி எதிர்பார்க்காத அளவுக்கு வளரும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து மீண்டும் ஒரு முறை வெளிச்சம் பத்திரிகை சார்பாகவும் அரசு டிவி சார்பாகவும் ஆல் இந்தியா அட்வொகேட் ஜர்னலிஸ்ட் அசோசியேஷன் சார்பாகவும் உங்களுக்கு பிறந்த நாளை வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.